பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்த ராம்ஜத் மலானியிடம், ஐயா, உங்களுக்கு தமிழர்கள் சார்பில் நன்றி என்று மொத்த கூட்டமும் முழக்கமிட்டது. உங்கள் நன்றியை வைகோவுக்கு சொல்லுங்கள், அவர்தான் என்னை இங்கு அழைத்து வந்தார். இதற்கான பெரிய இயக்கத்தை அவர் தமிழகத்தில் நடத்தி வருகிறார் என்று சொன்னார். இந்த நேரத்தில் தமிழக சட்டசபையில் ஜெயலலிதா நிறைவேற்றிய தீர்மானம் பற்றி தகவல் வந்தது. முதல்வர் ஜெயலலிதா வரலாற்று புகழ் பெற்றுவிட்டார். இந்தியாவில் எந்த மாநில சட்டமன்றத்திலும் இதுபோன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இல்லை. இதனால் உச்சிமேல் வைத்து மெச்சும் பெருமையை முதல்வர் பெற்றுவிட்டார். தமிழ் கூறும் நல்லுலகம் அவருக்கு நன்றிக்கடன் பட்டுள்ளது என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் வைகோ. இது பற்றி ஜூனியர் விகடன் 7/9/2011 இதழில் வெளிவந்துள்ள செய்தியை உங்களுக்கு சொல்லுகின்றேன். சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றில் ஒரு தீர்ப்புக்கு ஆதரவாக மக்கள் வெள்ளம் இப்படி ஆர்ப்பரித்த ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்குமா என்பது சந்தேகம். பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரை தூக்கிலிட 8 வாரங்கள் இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதும் சந்தோஷத்தில் முழக்கமிட்டு கதறி அழுதும் கொண்டாடினர் பொதுமக்கள். குடியரசுத் தலைவரா கருணை மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் மூவரின் உயிரையும் காப்பாற்ற அனைத்து தமிழ் அமைப்புகளும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மூலம் வேண்டுகோள் விடுத்ததோடு சட்ட ரீதியான நடவடிக்கைகளிலும் தீவிரம் காட்டினர். பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு கடந்த 30ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. காலை 9 மணி முதலே கோர்ட் ஹால் 4 வழக்கறிஞர்களும் உணர்வாளர்களும் ஆர்வமுடன் திரளத் தொடங்கினர். மூத்த வழக்கறிஞர்கள் ராம்ஜத் மலானி, காலின் கான்சிலேஸ், மோஹித் சௌத்ரி, வைகை ஆகியோருடன் வைகோ நுழைய அதன் பிறகு அந்த கோர்ட்டுக்குள் அசையக்கூட இடமில்லாத அளவுக்கு நெட்டித் தள்ளியது கூட்டம். 10:30 மணி அளவில் நீதியரசர்கள் நாகப்பன், சத்யநாராயணன் ஆகியோர் தங்கள் இருக்கையில் வந்து அமர எங்கும் நிசப்தம். தன் இருக்கையில் இருந்து எழுந்த ராம்ஜத் மலானி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதியின் கருணை மனு மீது முடிவெடுக்க மிக நீண்டகால தாமதமானதற்காக அந்த கைதியின் தண்டனையை குறைத்து சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் ஜனாதிபதி முடிவெடுக்க 11 ஆண்டுகள் 4 மாதங்கள் காலதாமதமாகியுள்ளது. இந்த 11 ஆண்டுகளும் அந்த கைதிகள் தவித்த தவிப்புக்களை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது என்றவர். தூக்கு தண்டனை பெற்றவர்களின் கடைசி நிமிட தவிப்புகள் குறித்து நான் ஒரு புத்தகம் எழுதியுள்ளேன், படித்து பாருங்கள் என நீதிபதிகளுக்கு தான் எழுதிய ஒரு புத்தகத்தை படிக்க கொடுத்தார். தொடர்ந்து சின்னப்ப ரெட்டி என்பவர் வழக்கில் 2.5 ஆண்டு கால தாமதமானதற்காக தூக்கு தண்டனையை குறைத்திருக்கிறது நீதிமன்றம். வழக்கு விசாரணையை விரைவாக முடிக்க வேண்டும் என்பது அரசியல் அமைப்பின் சட்ட அடிப்படை உரிமைகளுக்குள் ஒன்று. ஆனால் ஜனாதிபதிக்கு 5 நினைவூட்டல் கடிதம் அனுப்பியும் 11 ஆண்டுகளாக முடிவெடுக்கவில்லை. எனவே இந்த கால தாமதத்தை 3 பேரின் தண்டனையை ரத்து செய்ய முக்கிய காரணமாக எடுத்து ரத்து செய்ய வேண்டும் என்று பொரிந்து தள்ளினார் ஜெத்மலானி. அடுத்து சாந்தன் முருகன் ஆகியோருக்காக காலின் கான்சிலேஸ், வைகை ஆகியோர் தங்கள் வாதங்களை எடுத்து வைத்தனர். இறுதியில் மனுதாரர்களின் கருணை மனு மீது முடிவெடுக்க 11 ஆண்டுகள் ஆனதால் சட்ட கேள்வி எழுந்துள்ளது. எனவே இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறோம். மூவரையும் 8 வாரங்கள் தூக்கிலிடக்கூடாது. அதற்குள் மத்திய மாநில அரசுகள் இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என நீதியரசர்கள் தீர்ப்பு கூற கோர்ட்டுக்குள் இருந்து வெளியே ஓடிய இளைஞர் ஒருவர் 8 வாரம் ஸ்டே என்று திறந்திருந்த கூட்டத்தை நோக்கி பெருங்குரலில் கத்தினார். அவ்வளவுதான். கைகளை உயர்த்தியபடி
மொத்த கூட்டமும் போட்ட வெற்றி கூச்சல் காற்றை கிழித்தது. கட்டுக்கடங்காத சந்தோஷத்தில் பழ நடுமாறனை ஒரு கும்பல் அலைக்காக தூக்க முயல வேண்டாமப்பா என சிரமப்பட்டு தடுத்தார். கண்ணீரை துடைத்தபடி வெளியே வந்த பேரறிவாளனின் தாயார், அற்புதம் அம்மாள், உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லப் போறேன்னு தெரியலை. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் எங்க குடும்பம் காலமெல்லாம் நன்றி கடன் பட்டு இருக்கு. தாய் தமிழகம் எங்களை கைவிடாது என்று கூட்டத்தை பார்த்து கைகூப்ப ஆர்ப்பரித்தது கூட்டம். நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்த ராம்ஜெத் மலானியிடம், ஐயா, உங்களுக்கு தமிழர்கள் சார்பில் நன்றி என்று மொத்த கூட்டமும் முழக்கமிட்டது. உங்கள் நன்றியை வைகோவுக்கு சொல்லுங்கள், அவர்தான் என்னை இங்கு அழைத்து வந்தார். இதற்கான பெரிய இயக்கத்தை அவர் தமிழகத்தில் நடத்தி வருகிறார் என்று சொன்னார். இந்த நேரத்தில் தமிழக சட்டசபையில் ஜெயலலிதா நிறைவேற்றிய தீர்மானம் பற்றி தகவல் வந்தது. முதல்வர் ஜெயலலிதா வரலாற்று புகழ் பெற்று விட்டார். இந்தியாவில் எந்த மாநில சட்டமன்றத்திலும் இதுபோன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இல்லை. இதனால் உச்சிமேல் வைத்து மெச்சும் பெருமையை முதல்வர் பெற்றுவிட்டார். தமிழ் கூறும் நல்லுலகம் அவருக்கு நன்றி கடன் பட்டுள்ளது என்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார் வைகோ அவர்கள். நன்றி, வணக்கம்.